அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே எல்லா பக்கத்திலையுமே அண்ணன் அண்ணாமலை அவர்கள் துவங்கியிருக்கக்கூடிய வி த லீடர்ஸ் என்கின்ற இயக்கத்திற்கு எதிராகவும், அண்ணன் அண்ணாமலை அவர்களை விமர்சித்தும் பலதரப்பட்ட கட்சி பிரமுகர்களும் யூடியூபர்ஸும் இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லக்கூடிய நபர்களும் பல பேர் எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்களுடைய பணி என்பது இதுதான். தொடர்ச்சியாக எந்த நபர்களையும் விமர்சித்து பேசி கொண்டிருக்கக்கூடியது இவங்களுடைய காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரே பணி. ஆனால் வி த லீடர்ஸ் என்கின்ற இந்த புனிதமான ஒரு இயக்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய நம்மை போன்ற சக தோழர்களும் தோழிகளும் சகோதரர்களும் சகோதரிகளும் நம்முடைய பணி அனைவரும் சிறந்த தலைவர்களாக உருவெடுப்பதற்கு, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் துவங்கியிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை வலு சேர்ப்பதற்கு, அவருடைய எண்ணங்களை ஈடேற்றுவதற்கும், இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சிறந்த மாற்றத்தை முன்னெடுப்பதற்கும், ஒரு சிறு கரையும் இந்த இயக்கத்தின் மீது படாமல் அப்பழுக்கற்ற இந்த இயக்கமாக என்றும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு நாம் அயராது உழைக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொரு வி த லீடர்ஸின் உறுப்பினராக ஏற்க வேண்டிய உறுதிமொழியாக நாம் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தற்பொழுது நாம் இந்த ஒரு தவக்கோலமா என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். மிக சிறந்த முறையில் பல்வேறு இடங்களில் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக பல கட்சிகளில் இருந்தும் பல இடங்களில் இருந்து நபர்கள் நம்முடைய இயக்கத்தில் இணைந்து வலு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதமான இந்த சமயத்தில் நாம் எண்ணம் என்பது தற்போது இருப்பதற்கு விட மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்ப்பது, இயக்கத்தில் பயணிப்பது, சிறந்த கொள்கைகளை பின்பற்றுவது, சிறந்த தலைவர்களாக நம்மை தயார்படுத்திக் கொள்வது, இந்த தமிழகத்தின் அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற ஒரு புனிதமான ஒரு எண்ணங்களோடு நாம் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பதுதான் நமது கொள்கையாக இருக்க வேண்டும். தேவையற்று விமர்சனங்களுக்கும் தேவையில்லாமல் நம் இயக்கத்தின் மீதும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு தற்பொழுது பதில் அளிப்பதை தவிர்த்து கொண்டு, நமக்கான ஒரு காலம் வரும்பொழுது அதற்கான பதில் தானாக நாம் அளிக்க தயாராகவும், அதுவரைக்கும் நம்முடைய இயக்கத்தின் மீதும் நம்முடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது சிறு குறையும் சிறு கருப்பு புள்ளிகளும் வராத அளவிற்கு நம்முடைய இயக்கத்தை புனிதமாக பயன்படுத்தப்பட வேண்டும். அனைத்து சகோதர சகோதரிகளும் இயக்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் நம்முடைய பணிகளை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்றும், புதிய நபர்களை இயக்கத்தில் கொண்டு வந்து இந்த இயக்கத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் செய்யக்கூடிய சிறு தவறும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீதான நற்பெயரையும் மதிப்பையும் கலங்கப்படுத்துவதாக இருந்துவிடக்கூடாது. அவர் ஒரு அக்னி பிரவேசம் போல இந்த ஒரு சபதத்தை மேற்கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒரு பணி என்பது ராமருக்கு அணில் உதவியது போல சிறு உதவியாக வேண்டுமென்றால் இது இருக்க வேண்டுமே தவிர பாதகமாக எந்த சூழ்நிலையும் அமைந்து விடக்கூடாது என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டு நாம் அண்ணன் அண்ணாமலை அவர்களை சிறந்த ஒரு இடத்திற்கும், இந்த இயக்கத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கும் நாம் உறுதுணையோடு பயணிப்பதற்கு உறுதி எடுக்க வேண்டும். உங்களில் ஒருவனாக என்னுடைய இந்த ஒரு எண்ணத்தை உங்களிடம் பதிவு செய்து கொள்கின்றேன். நிச்சயம் மாறும், மாற்றுவோம், மாறுவோம் என்கின்ற ஒரு வார்த்தையை உங்களிடம் ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.